பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரளாவின் செயலை தடுக்க கோரி தமிழக கேரள எல்லையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையிலிருந்து மங்களூர் சென்ற விரைவு ரயிலை கோவை வடக்கு ரயில் நிலையத்தில் மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், ஏற்கனவே சாலை மறியல் போராட்டத்தில் எல்லையில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுது போராட்ட களத்தின் சூழல் எப்படி இருக்கிறது? இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ரயிலை மறித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதே. விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள்? காயத்ரி, கடுமையான வறட்சி நிலை வரும் நிலையில் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டம் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசானது அதன் வழிப்பாதையாக இருக்கக்கூடிய தேக்குவட்டை, மஞ்சக்கண்டி, சாவடியூர், பாடவையல், சாலையூர், சீரக்கடவு ஆகிய 6 இடங்களில் தடுப்பணை கட்ட திட்டமிட்டிருந்தது. இதில் தேக்குவட்டையில் தடுப்பணை பணிகள் துவங்கி 80% முடிந்துவிட்டது. இதற்கடுத்தபடியாக மஞ்சக்கண்டியிலும் தற்பொழுது தடுப்பணை பணிகள் துவங்கி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பவானி ஆற்றில் வறட்சியின் காரணமாக ஏற்கனவே தண்ணீர் வரத்து குறைவாக இருந்த நிலையில் இவர்களுடைய தடுப்பணை பணிகள் காரணமாக கடுமையாக வறண்டு போகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தான் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பவானி ஆற்றின் தடுப்பணை தடுப்பு குழு சார்பில் நடைபெற்று வந்தது. இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது 2 மணி நேரத்துக்கு மேலாக கோவை மாவட்டம் எட்டிமடை பிரிவு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக கேரள எல்லை பகுதியில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த தடுப்புக்குழு சார்பில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த நிலையில் வடகோவை ரயில் நிலையத்திலும் மார்க்சிஸ்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் அங்கு நடைபெற்றது. இப்படி கோவை முழுவதுமே இன்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் இந்த பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்து வருகின்றன. இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருப்பது என்னவென்று நாம் பார்த்தோமேயானால், தமிழக அரசானது சட்ட போராட்டம் நடத்தி கேரள அரசின் இந்த பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது முக்கிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்தபடியாக மத்திய அரசை பொறுத்தளவு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக இவர்கள் வலுத்து வருகிறார்கள். ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அடுத்த கட்டமாக இன்று தமிழக கேரள எல்லையில் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய எட்டிமடை பிரிவு பகுதியில் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் இந்த எல்லையை மூடப்பட்டிருக்கிறது. இதனால் வார இறுதி நாட்களில் வழக்கமாக இருக்கக்கூடிய போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து, தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் அனைத்தும் இன்று ஸ்தம்பித்து போய் நிற்கின்றன. இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிக்குமேயானால் ஒரே நேரத்தில் அனைத்து தமிழக கேரள எல்லைகளிலும் தங்களது போராட்டம் தொடரும் என்ற ஒரு மாபெரும் அறிவிப்பை அறிவிக்க இருப்பதாக இவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே மத்திய மாநில அரசுகள் பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் இந்த பணிகளை உடனடியாக நிறுத்தாவிட்டால் ஏற்கனவே வறட்சியில் சிக்கிக் கொண்டிருக்கும் முக்கிய மாவட்ட கொங்கு மண்டல மாவட்டங்களில் முக்கியமாக கருதப்படும் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் விவசாயம் மற்றும் தண்ணீருக்காக மேலும் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடும் என்பதால் உடனடியாக மத்திய மாநில அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் இவர்களுடைய தலையாய கோரிக்கையாக இருக்கிறது. காயத்ரி, விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்த களச்சூழலை விவரித்தமைக்கு நன்றி சுரேஷ்.